ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சரி இதுக்கும் அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு ஷேடோவாக தெரியும். ஓகேவா? வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறது ஷேடோவாக தெரியும், லோங்கிறது ஷேடோவாக இருக்கும். பிஓசி அப்படிங்கிறது ஒரு எல்லோ கலர் லைனில் பிஃபோராக போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ என்கிட்ட அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 1760 மந்த்லி ஆகும்னு சொன்னதுனால, ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணாமல் கேண்டில் ஸ்டிக்ஸில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ வந்து ஒரு டே எடுத்துக்கிட்டாக்கா, இப்போ 17ஆம் தேதி இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த டே வச்சு தான் நம்ம 18ஆம் தேதி ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த 17ஆம் தேதியோட மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டச்சு 3 டச்சு இருக்கிறது வந்து வேல்யூ ஏரியா ஹையாக, ரொம்ப ஹை அக்யூரஸியாக கொண்டு போக முடியாது. பட்டு வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு டார்கெட்டு. ஓகேவா? வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறது டார்கெட்டு, வேல்யூ ஏரியா லோ டார்கெட்டு, பிஓசி அப்படிங்கிறதுலாம் ஒரு டார்கெட் தான். இப்போது மேலே இருக்கக்கூடிய ஒரு 2-3 டச் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வேல்யூ ஏரியா ஹை 25,342 வேல்யூ ஏரியா ஹை. இப்போ இதோட பிஓசி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இந்த டேயில் அதிகமாக இப்போ இந்த 13 கேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் கேண்டில் தான். இந்த 30 மினிட்ஸ் கேண்டிலில் அதிகமாக எல்லாமே டச் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லணும். இதில் பாருங்கள், இதில் அதிகமாக டச் இருக்கக்கூடியது இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஓகேவா? பர்ஃபெக்டாக இந்த இடம் தான் 25,320. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக அந்த இடத்துல நான் ஒரு லைன் கூட மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போது இந்த லைன் இருக்கக்கூடிய டச்சஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டச் இருக்குது. மேலே ஒரு டச்சு, அதாவது இந்த டச்சும் 12.25 கேண்டலோட டச்சும் இந்த 2.25 டச்சு மட்டும் இல்லை. மற்றபடி 11 டச்சு அதிகப்படியாக டச் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு அதிகப்படியாக டச் இருக்கிற இடத்த நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இப்போது இந்த டச் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன இருக்குது, 25,326. அப்போ இது தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இப்போது இந்த மொத்தம் ஒரே ஒரு டச் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா டச்சுமே இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா டச் இருக்கான்னு பாருங்கள். 25,329லேருந்து அதுலேருந்து கீழே எவ்வளோ தூரம் கீழே இறக்கலாம், 12 டச் இருக்குங்களா, அதை அப்படியே நான் கீழே இறக்குறேன் பாருங்கள். 12 டச் இருக்குது. இப்போ பாருங்கள், 25,326 மேலே பார்த்தீங்கன்னா 25,329. அதாவது இந்த 25,326லேருந்து 25,329 வரைக்கும் அன்னைய டேவோட பிஓசி. ஓகேவா? இதை ஜஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு நாளோட அதிகப்படியான டச் வந்து பிஓசி அப்படிங்கிறத, அன்னையோட ஃபேர் ப்ரைஸு அதுதான். மார்க்கெட்டு மேலே வந்து ஃபெயிலியர் ஆகும்போது, இப்போ இந்த அளவு ஒரு கேண்டில் இருக்குது, இந்த கேண்டில் இன்னொரு கேண்டில் வைக்கிது, இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வைக்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தாக்கா திருப்பி இன்வெர்ட்டட். திருப்பியும் இந்த கேண்டில், இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் மார்க்கெட்டு இதுக்கு கீழே வரும்போது நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்து ஒரு நெகட்டிவ் டெல்டா கொடுத்தான் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் இங்கே தான் 25,329லேருந்து 26 தான். இப்போது இங்கே பாருங்கள், இந்த 14ஆம் தேதியோட அதிகப்படியான டச் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 25. ஓகேவா? 25. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு லைன், இந்த இடம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த பாருங்கள், இந்த கேண்டலுக்கு பார்த்தீங்களா 10.25 கேண்டில், இந்த கேண்டலோட இதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனாக்கா இந்த 10.25 கேண்டலோட இது டச் ஆகாது. ஓகேவா? எல்லாமே டச் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போது இந்த இடமும் டச் ஆகிடுச்சு, இந்த இடமும் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. ஆனால் மொத்தம் 12 டச் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? 12 டச் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆனிச்சுன்னா மினிமம் இந்த டச் வந்தாகணும் அப்படிங்கிறது தான் இதோட கால்குலேஷன். இதுதான் பிஓசி, அன்னைய டேயோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அன்னைய டேயோட ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த 25,329 தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரணும்னா நம்ம மேலேருந்து இந்த இடத்துலேருந்து ஃபெயிலியர் கொடுக்குதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
எங்கே ஃபெயிலியர் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த ஏ பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டில், இந்த கேண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதோட ஹையை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஆக்சுவலாக போகாமல் ரிஜெக்ஷன் ஆகி இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சுருக்கான். அத்தோடாவது மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஆனால் போக முடியாமல் மார்க்கெட் திருப்பியும் இந்த இருக்குது பார்த்தீங்களா 12.25 கேண்டில், இந்த கேண்டலில் கீழே கொண்டு வந்து இப்படி க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேவா? அப்போது இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நெகட்டிவாக ரெட் கலர் கேண்டில் கீழே இவ்வளோது இறக்கியிருக்கான். நீங்கள் ஒன்றும் கிடையாது, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ட்ரி போட்டால் கூட உங்களுக்கு டார்கெட் இது தான், 25,329 தான் உங்களோட டார்கெட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க 25,385. பார்த்துக்கோங்க, 385 என்ட்ரி வந்து ஷார்ட்டுக்கு அடிக்கிறீங்க. அதுலேருந்து 29 பாயிண்ட் 30 வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 25,330லேருந்து 340, 350, 360, 70, 80, 85, 55 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட்டு. ஓகேவா? 55 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஷுவர் ஷார்ட்டாக மார்க்கெட்டில் ஒரு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போது வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறத என்ன சொன்னால், மேலே இருக்கக்கூடிய ஒரு 3 டச்சு தான் வந்து வேல்யூ ஏரியா ஹை இந்த இடம். இப்போ 25,341 அப்படிங்கிறது வேல்யூ ஏரியா ஹை. மார்க்கெட் அதையும் அடிச்சிருக்கு, பிஓசியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் அடிச்சிருக்கு. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம டார்கெட்டை கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தும் நம்ம வந்து டார்கெட் இவ்வளோ தூரம் போகுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். இப்போ நாளைக்கு எக்ஸ்பீரி அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த இடத்த எடுக்கிறதுல தப்பே கிடையாது. மார்க்கெட் ஒன் டேயில் கொண்டு போயிட்டு அந்த டார்கெட்டை அடிச்சிடும். ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பீரி அப்படிங்கிற பட்சத்தில் டைம் பாருங்கள், 12:15 12:45 வரைக்கும் இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இப்படியே சுற்றிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டு கீழே வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரி எடுத்துக்கணும். அப்போ நாளே இருந்துச்சுனாக்கா நாளே இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட் டேவோட எக்ஸ்பீரி இருந்துச்சுன்னா கூட நீ அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் அன்னைக்கு எக்ஸ்பீரி அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரியோட ஒரு அர்த்தி மணி, நியர்பை அர்த்தி மணி, இல்லைனாக்கா ஒரு டீப் இந்தி மணி போகாமல் இருந்தாலும் நியர்பை இந்தி மணி கூட நீங்கள் போயிட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி தான் வந்து இதில் ப்ராப்பராக என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும். இது வந்து 100% இந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரி எக்ஸிட்டை வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்படி இந்த வேல்யூ ஏரியா ஹை, பிஓசி, ஸோ இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.